வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சனி பகவானோட திசை இப்போ உங்களுக்கு சரியா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்குது. துளாராசி அன்பர்கள் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்க பெறுவீங்க, இதை எல்லாமே நாம சுருக்கமான முறையில இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். துளாராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான். துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கப்படுறது சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாகம் நட்சத்திரத்துல 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. துளாராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனோட அங்கமைப்புல அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய சரராசி. இது ஒரு சுபராசியாகவும் இருக்குது. அதே மாதிரி அழகு, கலை உணர்ச்சி, இது எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். இவங்களே உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால மற்றவங்களை விட அழகுக்கு அதிக முக்கியத்துவமும் அதே மாதிரி அழகானவங்களாகவும் இருப்பீங்க. துளாராசியில் பிறந்தவங்க இயற்கையிலேயே அழகு படைச்சவங்க. கூடவே உங்களுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதால கலைகளில் அதிக ஆர்வங்கிறது இருக்கும். நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் துலா ராசியிலே அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியங்களா இருப்பீங்க. அதே மாதிரி சூரியன் நீச்சடைகிறதால நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டில் மட்டும் உங்களுடைய நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட சின்னவங்க பெரியவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் சமமாக பழகக்கூடிய குணம், மனிதநேயத்தோடு பழகக்கூடிய குணம் எல்லாமே துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். சின்ன வயசுல சின்ன சின்ன கண்டம் ஏற்பட்டிருந்தா கூட நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. துளாராசியில் பிறந்தவங்க நேர்மையாக இருக்குன்னு தான் விரும்புவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீதி நேர்மையை வழங்குறதுல கெட்டிக்காரங்க. தன்னை நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நினைக்கணும், நீதி நேர்மையோடு இருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி யாராவது இல்லைன்னா கோவங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வரும். தராசு எவ்வளவுதான் சின்னதாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக எடை போட உதவுதோ அதே மாதிரி தான் மற்றவங்கள எடை போடுறதுல கெட்டிக்காரங்க. வசீகர தோற்றமும் வசீகரமான பேச்சாலேயே நிறைய பேரோட உள்ளங்களை கொள்ளை கொண்டுருவாங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். அனுபவம் இல்லாத வயசுல கூட தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நண்பர்களோட சலனமாக பேசக்கூடிய குணம் இருக்கிறதால எல்லா நண்பர்களுக்கும் இவங்க பிடிச்சமானவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சளைக்காம பாடுபடக்கூடியவங்க. என்னதான் வாழ்க்கையில தோல்வி கண்டாலுமே அதிலிருந்து வெளிவரக்கூடிய குணங்கிறது இந்த துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தொழிலாக இருந்தாலும் சரி, செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நஷ்டம் வந்தாலுமே அதை சமாளித்து வெளிவரக்கூடிய மனப்பக்குவங்கிறது இந்த துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். யாரையுமே சார்ந்து இயங்கக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பணவரவுங்கிறது ஒரு 3 மாதம் பணவரவு இருந்தாலும் ஒரு 3 மாதம் உங்களுக்கு பணவரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மொத்தத்தில் துளாராசி அன்புகளுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு சமமான போக்குன்னே சொல்லலாம். சின்ன வயசில் நிறைய கஷ்டங்களை செஞ்சுருப்பாங்க. இதனால தன்னோடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்காகவும் வாழ தெரிஞ்ச இந்த துளாராசி அன்புகள் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். வீடு, வாசல், வண்டி, வாகனம், இது எல்லாமே இவங்களுடைய உழைப்பாலேயே இவங்க ஏற்படுத்தி கொள்வாங்க. நடுத்தர வயசு வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க. தேவையில்லாத செலவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் துளாராசி அன்புகள் சிறப்பான பலனை இவங்க வாழ்க்கையில் பெற முடியும். அதே மாதிரி இவங்களுடைய சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் எப்போதுமே இருக்கும். அதுக்காகவே சேர்த்தும் பாடுபடுவாங்க. ஆனால் வெளியில் அதை காட்டிக்க மாட்டாங்க. சுக்கரனோட ஆதிக்கத்தில் துளாராசி வர்றதால பெரும் செல்வத்தை சேர்க்கிறது இவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அதே மாதிரி செல்வம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு, தெய்வ அருள் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. துளாராசி அன்புகள் தொடர்ந்து பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் அற்புதமான பலனை எல்லாமே பெற முடியும். துளாராசி அன்புகள் வாழ்க்கையில் சாதகமான பலன் மாதிரியே ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கூர்ந்து கவனித்து செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். துளாராசி அன்புகள் நீங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே வரணும். குலதெய்வ ஆசீர்வாதம் விட்டு போனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். உங்களோட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுதுன்னு நீங்கள் நினச்சிட்டாவே நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் துளாராசி அன்புகள் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் குடும்பங்கிறது தழைஞ்சு வரும். அதே மாதிரி என்னதான் உறவினர்கள் சொந்தக்காரங்க இருந்தாலுமே இருக்கிறது ஒன்று, அவங்க இல்லாத இருக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி தான். நீங்கள் மற்றவங்களுக்கு ஓடோடி உதவி செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே சும்மா இருக்கவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை செயல்படுத்துங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். தெளிவான முடிவு எடுக்க மாட்டீங்க. சில நேரங்களில் பல குழப்பங்களுக்கு ஆளாகிறதால தான் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வருது. அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக எந்த பயனுமே இருக்காது, எந்த ஆதாயமும் இருக்காது. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி தான். நீங்கள் எப்போதுமே இதை உணர்ந்துட்டாவே
தன் கை தனக்கு உதவி நாம சம்பாரிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், நம்ம குடும்பத்தை நாம தான் பார்க்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருந்தாவே உங்க குடும்ப வாழ்க்கை அற்புதமா அமையும். மேலுமே துளாராசி அன்பர்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா, துளாராசி அன்பர்கள் எப்பயுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நேர்மையா வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். சில சந்தர்ப்ப சூழ்நிலையில நேர்மை தவறணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். துளாராசி அன்பர்கள் உங்க மனம் மாதிரி எப்போதுமே நீங்க நேர்மையா செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அற்புதமா அமையும். தப்பி தவறி கூட நீங்க நேர்மறை சிந்தனைகள் இருந்து மாறலாம். நேர்மறையான எண்ணங்கள் இருந்து சரி, நேர்மையான வாழ்க்கை இருந்து சரி, கொஞ்சம் மாற்றலாம்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், அதில் நீங்கள் கொஞ்சம் பல பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் துளாராசி அன்பர்கள் எப்போதுமே தங்களுடைய தந்தை பற்றியோ, தந்தை வழி சொத்து, உயர்கல்வி சார்ந்த விஷயம், தொலைதூர பயணம், வெளிநாட்டு பயணம் பற்றி வெளி உலகத்தில் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் பாடுபட்டாலுமே சில நேரங்களில் ஒரு நிலையான வருமானங்கிறது இருக்கிறதில்ல. இருந்தாலுமே அதை எப்படி சமாளித்து வெளிவரலாங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதால, அந்த திறமை இருக்கிறதால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வந்துடுவீங்க. தொழிலில் நஷ்டமே ஏற்பட்டால் கூட அதிலிருந்து எப்படி மீண்டு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தெரியும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த சிரமமும் ஏற்படாது. மருத்துவ மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்றைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கிறதும், ஆரோக்கியமான உணவை எடுத்துகிட்டு வரதும், உடலை நேரேற்றமாக வச்சுருந்தாவே உடல்நல பாதிப்புங்கிறது ஏற்படாது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கன்னா, பல வகைகளும் உன்னத உயர்வு அடையக்கூடிய வாரங்களில் அமைஞ்சிருக்குது. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால பாகிஸ்தானம் வலுப்பெற்று அமைஞ்சிருக்குது. இதனால நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே நிறைவேறும். முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையான சிந்தனையை நீங்கள் யோசிக்கிறது நல்லது. எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் வளர்ச்சிக்குண்டான பாதை இந்த காலத்தில் தென்படும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் நல்லது. உங்கள் குடும்பத்து மேலே இது வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு பொறாமை கண் கொண்டு பார்த்துருப்பாங்க. இந்த துளாராசி அன்புகளை எப்படியாவது இவங்களை இந்த இடத்துல இருந்து நீக்கணுங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் போகுது, அதாவது கண் திருஷ்டி நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். எல்லோருக்குமே நல்ல ஆரோக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஆரோக்கியம் நிலவக்கூடிய காலகட்டம். தொழிலில் கூட ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்தாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. வீட்டிலையும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, லட்சுமி கடாட்சம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்கிட்ட தொழிலுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் மாதிரி விஷயங்களில் சரியாக கவனிச்சுட்டு வர பாருங்கள். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துளாராசி அன்புகளுக்கு கூட உங்கள் திறமையால் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வயோதிகர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுங்கிறதால தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயங்களையும் சரி, மருமகன் மாதிரியான சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் ஆதிக்கத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த காலகட்டங்களில் செலுத்துவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. வம்பு வழக்கு, நீதிமன்ற வழக்கு, இந்த மாதிரியான விஷயம் இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆன்மீக தலங்களுக்கு எல்லாமே போயிட்டு வரலாங்கிற மாதிரியான எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். இது மனசில் ஒரு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. தந்தை வழி ரீதியாக ஒரு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் தந்தைக்கு அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பல வகையிலும் நன்மை தரக்கூடிய காலம்னு சொல்லலாம். தொடர்ந்து துளாராசி அன்பர்கள் வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். வாரத்தோட முன்பகுதி உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் வரக்கூடிய பின்பகுதி வாரங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாக தான் அமையும். சின்ன அளவில் இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இனி நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்க போகுது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறப்ப மட்டும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா நடைபெறக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றியாக தான் அமையும். வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நேரம். அலுவலகத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்பட்டு வாங்க. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் லாபமாக எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஓரளவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் மனசில் அப்பப்போ லேசான சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குடும்பச்சுமை மாதிரியான ஒரு பாரம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதேனால நீங்கள் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. உடலை எப்போதும் ஆரோக்கியம் வச்சுருக்க பாருங்கள். அலுவலகம் போகிற பெண்களாக இருந்தால் பல சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் நடக்கும். தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அம்பாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வர்றது உங்கள் மனசுக்கு மட்டும் இல்லை, குடும்ப வாழ்வுக்கும் ஒரு மேன்மையை கொண்டு வந்து தரும். மொத்தத்தில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா வாரங்களுமே பொருளாதார ரீதியாக நிலவிட்டு வந்த கடன் பிரச்சனை எல்லாமே
சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரியான திட்டங்கள், யூகங்கள் நீங்க உங்க தொழில் வாழ்க்கையில புகுத்துனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதம் தான். கொஞ்சம் தலைவலி மாதிரியான பிரச்சனை மட்டும் அப்பப்போ வந்து நீங்கும். இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி வரன் தேடக்கூடியவங்களா இருந்தா உங்க குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதை செயல்பட வேண்டிய நேரம். சரியான வரனை தேர்ந்தெடுக்க பாருங்க. அது உங்களுக்கு நல்லதா அமையும். அதே மாதிரி நல்லா நடக்கும்னு நினைப்பீங்க. நினைத்ததே நடக்கும்னு நினைங்க. எல்லாமே உங்களுக்கு நடக்குங்கிறத நினைங்க. இந்த காலகட்டத்தில் நேர்மறை சிந்தனைங்கிறது முக்கியம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.